விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சக்தி பீடங்கள் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்தி பீடம் தேவி காத்தியாயினி சக்தி பீடம். அம்பாளினுடைய உடல் உறுப்புகள் விழுந்த இடங்கள் தான் இந்தியா முழுக்க, இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகள்லையும் இலங்கை, பாகிஸ்தான் இங்கெல்லாம் கூட சக்தி பீடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று போற்றப்படுகின்றன அப்படின்றத நான் என்னோட பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய சக்தி பீடங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் விஸ்வம் விஷுவல்ஸில். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சக்தி பீடம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தேவி காத்தியாயினி சக்தி பீடம். உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவனம் அப்படின்ற இடத்துல இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா பிருந்தாவனம்? பிருந்தாவனம் அப்படின்னாவே முதல்ல நமக்கு யாரோட ஞாபகம் வரணும்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணன் பிருந்தாவனத்தில் எத்தனை லீலைகளை செய்தான். யசோதை இந்த கிருஷ்ணரை சமாளிக்கவே முடியலப்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பாள். ஆழ்வார்கள் ரொம்ப அழகா அதெல்லாம் தங்களுடைய பாசுரங்களில் பாடியிருக்கிறார்கள். கிருஷ்ணன் எத்தனை லீலைகளை பிருந்தாவனத்தில் செய்திருக்கிறான். அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடம் தான் இந்த தேவி காத்தியாயினி சக்தி பீடம். பிருந்தாவனம்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு அது தெரியாது. பிருந்தை அப்படின்னா துளசின்னு அர்த்தம். பெண்களுக்கு பிருந்தான்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? ஏன் பெண்களுக்கு பிருந்தான்னு பேர் வைக்கிறாங்க? பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம். பிருந்தாவனம் அப்படின்னா துளசி வனம்னு அர்த்தம். உத்தரப்பிரதேசத்தில் துளசி வனமாக இருந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய லீலைகள் அனைத்தையும் அரங்கேற்றிய அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சக்தி பீடம் தான் தேவி காத்தியாயினி சக்தி பீடம். அம்பாளினுடைய கேசம், முடி கற்றை விழுந்த இடம் இந்த இடம். பெண்கள் காத்தியாயினி விரதம் இருப்பாங்க தெரியுமா? அந்த காத்தியாயினி விரதம் இந்த அம்பாளை வணங்கித்தான் அந்த விரதம் இருப்பாங்க. காத்தியாயினி. இந்த கோவில்ல அம்பாளுக்கு மூர்த்தம் கிடையாது. ஏற்கனவே சக்தி பீடங்கள் பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். சில கோவில்களில் அம்பாளுக்கு மூர்த்தம் கிடையாது. அங்கே தீர்த்தம் இருக்கும், நீர்நிலை இருக்கும், அதை தான் அம்பாளாக கும்பிடுறாங்க. அங்கே ஒரு குகை இருக்கும், அதை தான் அம்பாளாக கும்பிடுறாங்க. சில கோவில்களில் ஜோதி தான் இருக்கும், அதைத்தான் அம்பாளாக கும்பிடுறாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த கோவில்லையும் அம்பாளுக்கு மூர்த்தம் கிடையாது. பூதேச மகாதேவ் அப்படின்ற ஒரு சிவன் கோவில் இங்கே இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவனத்துல காத்தியாயினி சக்தி பீடம்னு சொல்றோமே, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் பூதேச மகாதேவ் சிவன் கோவில். அந்த சிவன் கோவில்ல சிவபெருமானுடைய கருவறைக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கும். அதுல 50 படிக்கட்டு இருக்கும். அது வழியா கீழே இறங்கி போனா ஒரு பாதாள அறை இருக்கும். அந்த பாதாள அறையில் தான் அம்பிகையின் சக்தி நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பாதாள அறையில தான் போய் நாம தேவி காத்தியாயினிய மனசுல நினைச்சு நாம வேண்டிக்கணும். அதுதான் அந்த இடத்தினுடைய சிறப்பு. தேவிக்கு மூர்த்தம் கிடையாது. ஆனா இந்த கோவில்ல 5 சந்நிதி இருக்கு. நம்ம அறுசமய வழிபாடுன்னு சொல்றோம்ல, சிவனை கும்பிடுறவங்க சைவம், பெருமாளை கும்பிடுபவர்கள் வைணவம், அதே மாதிரி கணபதியை வணங்குபவர்கள், முருகப்பெருமானை தலைவனாக கொண்டவர்கள், சக்தி வழிபாடு செய்பவர்கள்னு அறுசமய வழிபாடு இருக்கு இல்லையா? ஆதிசங்கரர் தான் அதை தொகுத்து கொடுத்தார். இந்த கோவில்ல 5 சந்நிதி இருக்கும். யாரெல்லாம் சூரியனை தலைவனாக கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இடம். லக்ஷ்மி நாராயணர் சந்நிதி இருக்கு, அது வைணவர்களுக்கான இடம். சிவபெருமான் சந்நிதி இருக்கு, அது சைவர்களுக்கான இடம். அதே மாதிரி காணாபத்தியம் என்று சொல்லப்படுகிற கணபதியை தலைவராக கொண்டு வழிபடக்கூடியவர்களுக்கான ஒரு தனி சந்நிதி இருக்கு. அதே மாதிரிதான் சக்தியை ஏற்றுக்கொண்டு சாக்த வழிபாடு செய்பவர்களுக்காக இருக்கக்கூடிய சந்நிதி தான் இந்த தேவி காத்தியாயினி சந்நிதி. அங்க மூர்த்தம் கிடையாது. 5 வகையான வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் இந்த கோவிலில் இடம் உண்டு என்று சொல்வதற்காக 5 சந்நிதி இருக்கும். அம்பாளுக்கு மூர்த்தம் கிடையாது. அந்த பாதாள அறையில தான் நாம போய் வழிபாடு பண்ணணும். இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவர் சைத்தன்ய மகாபிரபு. இந்த பகுதியை அவர் ஆட்சி செய்த போது தேவியினுடைய அருளை, ஆற்றலை உணர்ந்து நிறைய திருப்பணிகளை செய்திருக்கிறார். நீங்க உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய, பிருந்தாவனம் போய் பார்க்கணும். ஏன்னா கிருஷ்ணர் அங்கதான் நமக்காக எத்தனையோ லீலைகளை அரங்கேற்றி காட்டினார். அந்த இடத்த போய் பார்க்கறதும் முக்கியம்.
கூடவே அம்பாளினுடைய கேசம் விழுந்த இடமாகிய இந்த காத்யாயினி சக்தி பீடத்தையும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவில தான் இந்த சக்தி பீடம் இருக்கு, அந்த சிவ ஆலயமாகிய பூதேச மகாதேவ் சிவன் ஆலயத்தையும் ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்கள். இதே போல ஒரு சக்தி பீடம் பற்றிய தகவலோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.